ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம நந்தினியை கடத்தது அர்ச்சனாவும் அர்ச்சனாவோட அப்பாவும் தான்ன்றது இன்ன வரைக்குமே ஒரு மர்மமாகவே இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரியுது. ஆனால் இந்த குடும்பத்துக்கோ இல்லை இந்த சம்மந்தப்பட்டவங்க யாருக்குமே வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அதுக்கு ரீசன் வந்துட்டு சுந்தரவல்லி மட்டும்தான். ஏன்னா சுந்தரவல்லி எப்போதுமே நம்ம நந்தினியை டார்ச்சர் பண்ணிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்ததுனால சுந்தரவல்லி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்துட்டு ஒரு இதை உருவாக்கிட்டார். சுந்தரவல்லியாக தான் இருக்கும் அப்படின்னு. அதனால சூர்யா சாருக்கு வந்துட்டு சுந்தரவல்லி இல்லை அப்படின்ட்டு நிரூபிக்க வைக்கிறதுனாலே இன்னொருத்தங்க வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்காமலே இந்த சீரியல் இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த கட்டத்தில் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்துட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கல்யாணம் தோசை சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து அருணாச்சலம் நீங்கள் போங்க நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சுட்டு நம்ம சூர்யா சாருக்கு கூட்டத்து பொறுமையாக உட்கார வச்சு புரிய வச்சிட்டு இருக்காரு. என்னென்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் உங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்து அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான்டா. ஆனால் வந்துட்டு கடத்தி காரில் கொண்டு வைக்கிறவளுக்கு அந்தளவுக்கு கொடுமைக்காரி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சார் பயங்கரமாக சிரிக்கிறாரு. டேடி செம்ம காமெடி பண்ணுறீங்க, வேறு லெவல். அந்த தாய்க்குளம் என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எப்படி டேடி பேச உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆனால் அவர் கேட்குறதும் கரெக்டு தான். நம்ம சூர்யா சார் நினைக்கிறது வந்து சும்மா ஒன்றும் நினைக்கல. நம்ம சுந்தரவல்லி இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நடந்துக்கிட்டதுனால தான் சுந்தரவல்லி தான் கடத்திருக்கணும். ஏன்னா நந்தினியை சுத்தமாக சுந்தரவல்லிக்கு பிடிக்காதனால சுந்தரவல்லி மட்டும்தான் கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் நினைக்கிறது கரெக்டு தான். அதை தான் புரிய வச்சுட்டு இருக்காரு நம்ம அருணாச்சலம். புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் அம்மா கடத்தல்டா, வேறு யாரோ தான் கடத்திருக்காங்க, அது யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நந்தினிக்கு நம்ம ஒரு நியாயத்தை வழங்கியே ஆகணும். உங்கள் அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக நானே தண்டனை கொடுத்துருப்பேன். ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், வேறு யாரோ தாண்டா, நம்ம கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி வேறு யாரா டாடி இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற சொல்லு டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து அருணாச்சலத்துக்கிட்டே கேட்குறாங்க. நல்ல வேலை இப்போயாச்சும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களே. அப்புறம் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணத்தன்னைக்கு அர்ச்சனாவோட அப்பாவும் சவால் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எதுக்கு மேலே உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நானாக மட்டும்தான் இருப்பேன், இதுக்கு மேலே நிம்மதியாகவே நீங்கள் இருக்க முடியாது, உங்களை நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதெல்லாம் விட்டுட்டு போனாங்களே, ஒருவேளை அவங்களா தாண்டா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சார் சூர்யா கிட்ட சொல்லும்போது நம்ம சூர்யா சார் ஒரு செகண்ட் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒருவேளை அவளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அருணாச்சலமும் அதை பயன்படுத்தி அவங்கள தாண்டா இருக்கும், நீ வந்துட்டு அவங்கள கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாரு, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சார் வந்துட்டு மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. எப்படியோ இப்போ சூர்யா சாருக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து ஐடியா வருது, கண்டிப்பாக அவங்களும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் கண்டுபிடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல்